100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக மடை மாற்றும் போது அதன் தாக்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு கூட நொடி பொழுதில் தீர்வு கண்டுவிடும் திறன் நமது இளைஞர்களுக்கு அதிக அளவில் உள்ளது. இந்த திறமையை மெருகேற்றிடும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள 28 அரசு தகைசால் பள்ளிகளைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கான இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் 140 மாணவர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலம் சமூகத்தில் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் எந்த வகையில் தீர்வு காண்பது என்பது குறித்து மாணவர்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியுள்ளதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் மாவட்ட உதவி திட்ட அலுவலர் மாரியப்பன். தனித்தனியாகவும் கண்டிப்பா ஓட்டு போடணும், அது யாருடைய உதவியும் இல்லாம அவங்க போடணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு ப்ராஜெக்ட் இங்க பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி கண்ணு தெரியாதவங்க இருள்ல போகும் பொழுது அந்த டிம் லைட் அவங்க கண்ணில் படத்துல இருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் ஒரு விஷயங்கள்ல இங்க கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 28 ப்ராஜெக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இது அரசு பள்ளிகளுக்கு உண்மையாவே இது மற்ற குழந்தைகளுக்கு ஒரு பணம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அனைத்துமே இலவசமாக இங்க கிடைக்குது. நாள்தோறும் பள்ளிக்கு சென்று பாடங்களை பயின்று அதிக மதிப்பெண்களை வாங்கும் முதல் வரிசை மாணவர்கள் தொடங்கி மதிப்பெண்களை பெறுவதில் சராசரியாக இருந்தாலும் படைப்புகளை உருவாக்குவதில் ஆர்வமுள்ள கடைசி வரிசை மாணவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையில் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள அடல் ஆய்வகத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் திறமையை மேலும் மெருகேற்றிடும் வகையில் செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ் பயன்பாடு குறித்து இந்த பயிற்சி முகாமில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நேரடியாக செயல்முறை பயிற்சி அளித்ததால் தங்களின் எதிர்கால திட்டங்கள் மேம்பட்டுள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர். கேம்ப்ல எப்படி ப்ராப்ளம் ஐடென்டிபிகேஷன் பண்றது, அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கொடுக்கறது நல்லா சொல்லி தராங்க. சோ அதனால இப்ப நான் எங்க வெளியில போனாலும் நான் அதுல இருந்து ப்ராப்ளம்ஸ மட்டும் என்னோட ஃபேஸ் பாக்குது. சோ நான் ப்ராப்ளம்ஸ பாக்குறேன், அதுக்கான சொல்யூஷனை தேடுறேன். சோ இப்ப என்னோட மைண்ட் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் எங்களுக்கு நல்லா கைட் பண்ணாங்க, சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க. ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது இன்னும் எவ்வளவு நல்லா டெவலப் பண்ணி ரியாலிட்டியில அப்ளை பண்றது, இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். சர்வதேச பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கும் அனைத்து வாய்ப்புகளும் அரசின் தகைசால் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க செய்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த பயிற்சி முகாம் இளம் விஞ்ஞானிகளை அதிக எண்ணிக்கையில் உருவாக்கிடும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.